பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட பாருங்க, ரொம்ப அழகான ஒரு வார்த்தை, நல்ல ஆலோசனை நிறைந்த ஒரு வார்த்தை. அப்போஸ்தலர் 1:4 பைபிள்ல வாசிக்கிற கவனிச்சு பாருங்க. அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். 5 வாசிக்கிற கவனிச்சு பாருங்க. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அருமையான ஒரு வசனம். இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை நிறைந்த ஒரு வார்த்தை. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தோடனே நிறைய முறை சீஷர்களை சந்திக்கிறார். நம்ம போன வாரம் ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி தியானிச்சோம். ஆனா அவருக்கு தெரியும், நான் இங்கிருந்து போறது நல்லது. தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனிடத்துல பிரவேசிக்கும் போது அந்த ஆவியானவருடைய செயல்பாடு அந்த மனுஷனை பலப்படுத்தும்னு சொல்லி இயேசுக்கு தெரியும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து இங்க சொல்றாரு, ஒரு கட்டளை இடுறாரு, நான் கிளம்புறேன், ஆனா குறிப்பிட்ட நாள் வரையிலும், சில நாள் வரையிலும் நீங்க என்ன செய்யுங்க, இதோ எருசலேமிலே காத்திருங்கள். எதற்காக? அபிஷேகத்துக்காக, ஒரு ஆவியானுடைய துணைக்காக. அந்த அபிஷேகம் சாதாரணம் அல்ல. அதனால கட்டளையிடுறார் ஆண்டவர், வேற எங்கேயும் போகாதீங்க, வேற எந்த தேசத்துக்கும் போயிடாதீங்க, கொஞ்ச நாள் காத்திருங்கன்னு சொல்லி. இந்த வார்த்தைக்கு சீஷர்கள் கீழ்ப்படிந்ததுனாலதான் 2வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், பெந்தைகோஸ்தே நாள் என்னும் அனுபவத்தை சீஷர்கள் பெற்றுக்கொண்டாங்க, பற்பல பாஷைகளை பெற்றுக்கொண்டாங்க, தரிசனங்களை பார்க்கிற அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க, தீர்க்க தரிசனம் உரைக்கிற அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க. இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னா, சர்வசாதாரணம் அல்ல, விலை கொடுத்து வாங்கல. அப்படியே கூட்டத்தோட கூட்டமா நின்றுட்டு ட்ரம் அடிக்கும் போது, பாட்டு படிக்கும் போது அந்த மாதிரி வாங்கல. என்ன செய்யறாங்க? கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறாங்க. இன்னைக்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றது அப்படின்னால நிறைய கிறிஸ்தவங்களுக்குள்ள ஒரு தப்பான அபிப்பிராயம் என்ன தெரியுமா? ஒரு ட்ரம் அடிச்சு பாட்டு பாடுனா கூட்டத்தோட கூட்டமா நிக்கும் போது அபிஷேகம் மழை பொழிஞ்சிரும், இந்த அபிஷேகம் வந்தோட பற்பல பாஷை பேசிடுவேன், தரிசனத்தை பார்த்துருவேன், தீர்க்க தரிசனத்தை உரைக்க ஆண்டவர் வச்சிருவாரு. இல்ல, கர்த்தருக்கு கீழ்ப்படியாம நீங்க எங்க போனாலும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருக்கு கீழ்ப்படியாம ட்ரம்ஸ் அடிக்கிறதுனால மட்டும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இங்க எங்க ட்ரம் அடிச்சிருக்காங்களா பாத்தீங்களா? 2வது அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. ஒரு அறைக்குள்ள, மேல் வீட்டு அறையில சீஷர்கள் கூடி இருக்கிறாங்க. பெந்தைகோஸ்தே நாள் என்னும் அனுபவத்துல இதோ பற்பல பாஷைகளை சும்மா பேசல, ஆவியானவர் ஒரு அக்கினியின் நாவை போல ஒவ்வொருத்தர் மேல இறங்கினார்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். இது எப்படி உண்டாச்சு அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஒரு கீழ்ப்படிதல் இருந்திருக்கு. இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை நல்லா கவனிச்சு அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்க வாழ்ந்ததுனாலதான் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு நம்ம சர்வசாதாரணமா இயேசு கிறிஸ்துடைய வசனத்தையே படிக்காம, ஜெபிக்காம, வசனத்துக்கு கீழ்ப்படியாம, முதல்ல வசனத்தை படிச்சு செவி கொடுக்கணும், இருதயத்துல ஏற்றுக்கொள்ளணும். வசனத்துக்கே கீழ்ப்படியாம எனக்கு அந்நிய பாஷை வர வேணும், எனக்கு தரிசனம் பார்க்கணும், எனக்கு தீர்க்க தரிசனத்தை நான் பேசணும், முடியாது. இப்படி நிறைய பேர் விரும்புறாங்க. இத பிசாஸ் ஹேண்டில் பண்ணிடுவான் தெரியுமா? உங்க விருப்பத்தை கர்த்தருக்கு கீழ்ப்படியாம நீங்க விரும்புகிற காரியத்துல உறுதியா இருந்தீங்கன்னா இது சாத்தான் சீக்கிரமா ஆட்கொள்ளுவான். அவன் உங்களை பேச வைப்பான், அவன் உங்களை ஏதாவது ஒண்ணு காரியங்களை, ஒரு பொய்யான தரிசனத்தை பார்க்க வச்சிருவான், ஒரு பொய்யான தீர்க்க தரிசனத்தை பேச வச்சிருவான். கர்த்தருக்கு கீழ்ப்படியாம, வசனத்துக்கு கீழ்ப்படியாம இருக்கிற அபிஷேகம் பொய்யான அபிஷேகம். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள அந்த பொய்யான அபிஷேகம் இருக்கு. நான் பார்த்திருக்கிறேன், ஊழியத்துல நான் பார்த்திருக்கிறேன். இந்த பொய்யான அபிஷேகம் என்ன தெரியுமா செய்யும்? பொய் பேச வைக்கும், பொய்யான காரியத்தை பார்க்க வைக்கும், பொய்யான காரியங்களோடு இணைஞ்சு ஓட வைக்கும். தயவு செய்து இந்த மாதிரி பொய்யான காரியத்துக்கு நீங்க ஈடுபடக்கூடாது. அப்படின்னா ஏன் ஒரு சில பேர் ஊழியத்துல கூட ஒரு சில அனுபவத்தை நான் பார்த்திருக்கிறேன். இந்த அனுபவம் நான் சொல்லுகிற இந்த பொய்யான ஒரு சில அபிஷேகத்துக்குள்ள ஊழியத்துல பிரவேசிச்சு ஊழியம் இன்னைக்கு இல்லாம போயிருக்கு. ஊழியம் என்பது தெரியுமா? கர்த்தரோடு இணைந்து நிக்கிறது தான் ஊழியம். அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யறதுதான் ஊழியம். ஒரு சில பேருக்கு கிராமத்துக்கு போனா கிராமத்துக்கு போகணும், ஒரு சில பேருக்கு இல்ல வேற ஊருக்கு போ, இங்க போ, அங்க போன்னு சொல்லி ஆண்டவர் தெளிவா பேசுவார். இப்படிதான் பேசணும், இப்படிதான் செய்யணும், இந்த மாதிரிதான் நான் இன்னைக்கு பார்க்கணும்னு சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். இதுதான் ஊழியம். அப்போ கர்த்தர் என்ன கட்டளை இடுறாரோ, இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தாதான் அபிஷேகத்துல நம்ம நிலைச்சு நிக்க முடியும், அபிஷேகத்தையே பெற்றுக்கொள்ள முடியும். ஃபர்ஸ்ட் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். 2வது, அந்த அபிஷேகத்துல நிலைச்சிருக்க வேண்டுமானால் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சே ஆகணும். இன்னைக்கு நீங்க யோசனை பண்ணி பாருங்க. ஒருவேளை நீங்க அபிஷேகம் பெற்று இருக்கலாம், கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படுகிறீங்களா? அப்படி கீழ்ப்படியலைன்னா உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் யோசனை பண்ணிக்கீங்க.
அப்படி நீங்க கீழ்ப்படிஞ்சு முழுமையா 100% இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு இயேசு கிறிஸ்து உங்க கூட பேசுகிற அனுபவத்துக்கு கீழ்ப்படிஞ்சு இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் இன்னும் அதிகப்படுத்துவார். இன்னைக்கு உள்ள இருக்கிற அந்த வரங்களும் அபிஷேகங்களும் நன்மையான காரியங்களை செய்யாதபடிக்கு தீமையான காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? அபிஷேகம் சர்வசாதாரணமா இல்ல. தேவன் ஒரு மனுஷனுக்கு அபிஷேகத்தை கொடுக்கிறாருன்னா அந்த அபிஷேகத்தினால நிறைய பேருக்கு பலன் உண்டாகத்தக்கதாக தான் அந்த அபிஷேகத்தை கொடுப்பார். பவுலுக்குள்ள எத்தனை அபிஷேகத்தை கொடுக்கிறாரு, பேதுருவுக்குள்ள எத்தனை அபிஷேகத்தை கொடுக்கிறாரு. எதற்காக? பேதுருவும் பேர் புகழ் அடைவதற்கா? இல்ல பவுல் பேர் புகழ் அடைவதற்கா? இல்லவே இல்ல. அவங்க மூலயமா இயேசு கிறிஸ்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக, கட்டுகளை உடைப்பதற்காக, ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்காக, ஒரு கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக இதோ அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற அபிஷேகங்களும் வரங்களும் கிரியை செய்யுது. இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற வரமும் அபிஷேகமும் என்ன வகையில கிரியை செய்யுது யோசனை பண்ணி பாருங்க. தற்பெருமைக்கு கிரியை செய்தா அது பொய்யான அபிஷேகம். பிறருக்காக அந்த அபிஷேகம் பயன்படணும். உங்களுக்குள்ள இருக்கிற வரங்களும் அபிஷேகங்களும் பிறருக்காக பயன்பட வேண்டும். பிரியமான ஜனமே, அதுதான் உண்மையான அபிஷேகம். இந்த உண்மையான அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதற்கு நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஆக வேண்டும். கண்களை மூடி ஒப்பு கொடுக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். ஏசப்பா, இதோ உங்களுடைய சீஷர்கள் உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தம் அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க, தைரியமா பிரசங்கம் பண்ணாங்க, இதோ பிசாசுகளை விரட்டினாங்க, உங்க நாமத்தினால நிறைய நன்மைகளை செஞ்சாங்க, ஜனங்களை ஆண்டவரை உண்மை நோக்கி பார்க்க செஞ்சாங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட அந்த அபிஷேகம் எனக்கும் வேணும்னு சொல்லி ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் யாரா இருந்தாலும் கண்ணோக்கி பார்த்து உங்களுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது, ஆண்டவரே உங்க வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது அவங்களை தொட்டு அபிஷேகம் பண்ணுங்கப்பா. ஆண்டவரே அவங்களை எடுத்து பயன்படுத்துங்க. இந்த கடைசி நாட்களில நீர் அப்படி செய்கிற அன்பிற்காய் கொடா கோடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.